Welcome to the doubt clearing session. Your என்ன கொஸ்டின் வந்து ஃபோர்த்தா லெவல் ஒன் ஃபோர்த்தா Yes, sir. Yes, sir. A particle is acted upon by three concurrent force. 18 120க்கு வந்து 19 தான். ஸோ படம் வரைஞ்சிக்கலாம். படம் வரைஞ்சிட்டீங்களா? இதுதான் 90 டிகிரி. இந்த பக்கம் 80, இந்த பக்கம் 120. 120. ஸோ அந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து ஈக்லிபிரியமா இருக்கணும்னா தேர்ட் ஃபோர்ஸ் வந்து ரெக்யூர்ட் ஃபார் ஈக்லிபிரியம். சரியா? இது ஈக்லிபிரியமா இது ரெண்டும் ஏச்சோ 80க்கும் 120க்கும் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 90 டிகிரி அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எங்க வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா இருக்கு. P1 ஸ்கொயர் பிளஸ் P2 ஸ்கொயர் பிளஸ் 2P1 P2 காசிட்டா. இதை போடுங்க. போட்டு என்ன ஆன்சர் சொல்லுங்க. காஸ் 90 காஸ் 90 என்ன வரும்? காஸ் 90 ஜீரோ ஆயிடும். ஒன்னு சார். சைன் 90 தான் ஒன்று. 190. காஸ் 90 ஜீரோ ஆயிடும். ஒன்று வராது. ஜீரோ தானே? Yes, sir. கரெக்டா? காஸ் 90 ஜீரோ தானேப்பா வீரராகவன்? கரெக்டாதாப்பா? கரெக்டாக தான். ஆமா. சரி, அப்ப 80 ஸ்கொயர் பிளஸ் 120 ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? சார் ஆன்சர் 144 நியூட்டனா சார்? ஆமா, 144.22 22 நியூட்டன். ஓகே, வந்துச்சா வீரராகவன்? Yes, யூ sir. காட் ஆன்சர். சரி, ஆனா நம்ம இதுல இந்த லாமிஸ் தியரமே யூஸ் பண்ணலையே சார். லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணல. அது என்ன லாமிஸ் தியரம் எப்படி வரும்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா இப்போ இந்த இது இருக்குன்னா இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எங்க வரும் அப்படின்றது அது இதுக்கு ஆப்போசிட்ல வரும். ஸோ இவனோட ரிசல்டன்ட் இங்க வரனால அந்த ரிசல்டன்ட் வரும். லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலதான். இங்க என்னன்னா இந்த ஆங்கிள் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் கொடுத்தனால ஆப்போசிட் ஆங்கிள் கொடுத்தா மேபி வந்து இந்த ரிசல்டண்ட்டை போட்டு இந்த ஆங்கிளையோ இந்த ஆங்கிளையோ சொன்னா கண்டுபிடிக்கலாம். ஆனா அது இல்லாதனால அந்த மாதிரி தான் வந்து அப்ரோச் பண்ணணும். சரிங்க சார். சார் அதுவும் நம்ம ஃபோர்ஸை கூட 2 தான் சார் கொடுத்துறாங்க. 3 ஃபோர்ஸ் கொடுத்தா தானே? 3 ஃபோர்ஸ் 2 ஃபோர்ஸ் கொடுத்துட்டு 3வது ஃபோர்ஸை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. 2 கொடுத்துட்டு 3வது கேட்கறானுங்க. அதுதான் இப்ப இதுல பார்ப்போம். ரிசல்டன்ட் அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் இப்போ ஆங்கிள் வந்து tan ஆல்ஃபா ஈக்குவல் டு 1.5 அப்படின்றான். ஆல்ஃபா ஈக்குவல் டு 56.31 ஆக்ட் ஆகுன்றான்.
வேற என்ன அவ்வளவுதான். வேற என்ன டவுட் தம்பி? வேற எதுவும் இல்லை சார். ஸோ எத்தனை சம் பாத்தீங்க? எல்லா சம் பாத்தீங்களா? இல்லை சார், நான் உங்களுக்கு அனுப்புனது மட்டும்தான் சார் நான் பார்த்தேன். இல்ல அனுப்பது மட்டும் அதுல தான். எனக்கு இந்த இந்த 20 சம் இருக்குல்ல, 20 சம்ல எத்தனை சம் வரைக்கும் பாத்தீங்க? எத்தனை டவுட்? இந்த 20 சம் பார்த்தா நமக்கு வந்து கேன் கெட் ஐடியா. எத்தனை வரைக்கும் பாத்தீங்க? நம்ம அது கூட மிச்சம் கூட டிஸ்கஸ். நான் நான் 5 சம் தான் சார் பார்த்தேன். லெவல் 1ல 5 சம் பார்த்துருப்பீங்க, லெவல் 2ல பார்க்கணுமோ? எஸ் சார். ஆமாம் சார். ஆமா. ஸோ லெவல் 2ல வந்து கேட்குறாங்க. A 300 Newton cylinder is supported by two smooth inclined plane. சூப்பரான கேள்வியாச்சே. கான்டாக்ட் ஃபோர்ஸு, சிலிண்டரு, சிலிண்டர் வரையுமா? ரெண்டு ஃபோர்ஸ், இப்படிதான் ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. ரெண்டு சர்ஃபேஸ்ல சிலிண்டர் வேற கலர் மாத்திடலாம், நீல கலர் வச்சுக்கலாம். சிலிண்டர் வந்து இப்படி தொட்டு இருக்கு. ஓகே, சிலிண்டர் தொடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இங்க 3 வகையான ஃபோர்ஸ் வரும். வெயிட் வந்து ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இங்க ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இப்படி வரும். 3 கோடு வந்துச்சா? லாமிஸ் தியரம். இப்போ 3 by smooth making angle at 30 degree with the horizontal. ஸோ பார்த்தோன்னா 30 degree with the horizontal அப்படின்னு இருப்பாங்க. கான்டாக்ட் 30 degree with the horizontal. ஸோ இதான் வந்து நம்ம படம் வைஸ் பொருத்திக்க வேண்டியது. ஸோ 3 இது வந்துட்டான். ஒருத்தன் 30 டிகிரி, இன்னொருத்தன் 60 டிகிரி. இந்த இது 30, இந்த பக்கம் 60. ஓகே, 30 60. அப்போ மொத்தமா இது என்ன ஆகும்? கலரை மாற்றும். மொத்தமா என்ன ஆகும்? 60 கூட்டல் 90 போட்டா 150. 150 இந்த பக்கம். சரியா? இந்த பக்கம் 30 கூட்டல் 90 போட்டா 120. 170 சார். அவ்வளவுதான். 150ம் 120ம் கூட்டினா 270. 270னா இந்த பக்கம் 90. 90 வரும். சரியா? 3 ஆங்கிள் கிடைச்சிச்சு, ஒரே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இது 300 நியூட்டன். வெயிட். வெயிட் தான் வந்து என்னது? 300. 300. 300 நியூட்டன். அப்ப ஐ பண்ணனா என்ன வரும்? இது வந்து பின்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன வரும்? P by sin 120 degree. P by sin 120 equal to Q by sin 150 equal to 300 divided by sin 90 degree. அவ்வளவுதான். போடுங்க. போட்டு P Q கண்டுபிடிங்க.
என்ன பியோட வேல்யூ என்ன, கியூவோட வேல்யூ என்ன? சார் பியோட வேல்யூ வந்துட்டு 259.8 சார். சார் கியூவோட வேல்யூ வந்துட்டு 150 சார். கியூவோட வேல்யூ 150. ஓகே, இன்னொன்னு 260யா? ஆமாம் சார். 259.8. அதே தான் வந்தா. ஓகே, வெரி குட். அவ்வளோ ஆன்சர் கரெக்ட். சார் இதுல ஆன்சர் ஒவ்வொன்றுக்கும் யூனிட்ஸ் போடுதாங்க சார். ஏன் புரியல, கேட்கல. இப்ப ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு யூனிட் போடணும் தானே சார். அப்ப இதுக்கு வந்துட்டு என்ன யூனிட் சார் போடணும்? நியூட்டன், நியூட்டன் ஃபோர்ஸ் தானே. ரியாக்ஷன் வந்து நியூட்டன், ஃபோர்ஸ் ரியாக்ஷன்னா ஃபோர்ஸ். இப்ப அடுத்த வகையான கொஸ்டின் தான் சீலிங். சீலிங்ல 2 கேபிள் கட்டியிருக்காங்க. இது ஒரு கேபிள், இது ஒரு கேபிள். கேபிள் வந்து ஆங்கிள் வந்து இங்க 45, இங்க 30. 30. 5 நியூட்டன் வந்து தொங்க விட்டுருக்காங்க. இது 45, 30னா இந்த ஆங்கிள் என்ன வரும்? 75. ஆ? என்ன வரும் வீரர் ராகவன்? 90 முக்கோணத்தோட 3 கோணத்தையும் கூட்டினா என்ன வரும்? ம்? 90 டிகிரி வரும் சார். முக்கோணத்தோட 3 கோணத்தை கூட்டினா ஒரு 90 வராது, 180 வரும். Sum of the all angles in triangle equal to 180 டிகிரி. 180. நோட் பண்ணீங்க, அது நோட் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் எவ்வளவு கண்டுபிடிங்க. 180 வந்து அதை ரெண்டு கழிச்சிங்கன்னா 105 வருது சார். 105. 105 வருது. வெரி குட். இப்ப அடுத்த கோடை போடுறோம். அடுத்த கோடு இங்க போடும். இவன் 45னா இவனும் 45. இவன் 30னா இவனும் 30.
ஓகே, எஸ் சார். புரிஞ்சுதா? எஸ் சார். அப்ப இந்த ஆங்கிள் கண்டுபிடிங்க, முழு ஆங்கிள். எதோட ஆங்கிள் சார்? முழு ஆங்கிள் 45 கூட்டல் 90 135 சார். 135. 90 கூட்டல் 30 120. 120 சார். மூணுத்தையும் கூட்டி பார்த்தா 360 வரணும். இது 200, 240, 360 கரெக்டா வந்துச்சு. நமக்கு என்னன்னா இதான் தெரியணும், புரியுதா? இந்த ஆங்கிள் தெரியணும், இந்த ஆங்கிள் தெரியணும், இந்த ஆங்கிள் தெரியணும். அதான் கண்டுபிடிச்சிருவோம். இப்ப போடுங்க. டென்ஷன் இந்த கேபிள், இது டென்ஷன் இந்த கேபிள் வந்து என்ன சொல்றான்னா, இது P, இது Q, இது 500, இது 135, இது 120, இது 105. என்ன ஆன்சர்? இவ்வளவு நேரம் ஆகக்கூடாது. ஒரே கொஸ்டின் டக்குன்னு போட்டா ஆன்சர் சொல்லிடணும். அவ்வளவுதான். சார் T1 ஓட வேல்யூ 299 நியூட்டன் வருது சார். 299.27 நியூட்டன். அப்புறம் சார் பியோட வேல்யூ 688.41. ஒண்ணு 366 வருது, இன்னொன்னு 448.
இதுதா 366 440. Equation, anything Lamis theorem equation. சார் இந்த sin 120 டிகிரி அப்புறம் 105 டிகிரிக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது சார். அது காம்பனண்ட் போட்டு கண்டுபிடிக்கணும். sin 120 180 - 60 போட்டு கண்டுபிடிக்கலாம். கேட் கால்குலேட்டர் தான் அப்படியே போட்டுடலாமா சார்? அது போட்டா கேட்ட கால்குலேட்டர் போட்டலாம். ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. கேட்ல கால்குலேட்டர் உண்டு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கால்குலேட்டர் இல்ல. sin 180 மைனஸ் 60. தீட்டா sin 60 தான் வரும். 180 - 1 செகண்ட் குவார்டர் இருக்கு. அப்போ √3/2. sin 105 90 plus பிளஸ் தீட்டா 40 90 to 20 வரும். அப்போ அது 90 வரும். 180 - 72. One eighty மைனஸ் 74. அப்ப sin 105 sin 72. sin 75 மறுபடியும் பிரிச்சு sin 30. மேனுவலா கால்குலேட் பண்றது, கேட்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். sin a plus b ஃபார்முலா. sin a cos b plus cos a sin b. சரியா? ஸோ சார் இது சார் வந்து இப்போ 30 plus 45 இருக்குல்ல சார், அதுல எது சார் எடுக்கணும் நம்ம சைன் இதுல புரியல. வேல்யூ? சார் இந்த 75 30 plus 45 பிரிச்சு எழுதினீங்களா சார்? அதுல sin 45 டிகிரிக்கான வேல்யூ எடுத்து போட்டு இது பண்ணுமா சார்? 105 sin a plus b ஃபார்முலா. இல்ல sin a plus b ஃபார்முலா. sin a plus b க்கு ஃபார்முலா என்ன? sin a cos b. sin a அதை நோட் பண்ணிக்கோ. sin a cos b sin a cos b plus cos a minus sin. cos இது வந்து கால்குலேட்டர் plus இல்லாம cos a sin b. என்ன சொல்றேன்னா, கால்குலேட்டர் இல்லாம போறதுக்கு இப்படி பண்ணோன்ற, கால்குலேட்டர் தான் நேரா போட்டுக்கலாம். சரியா? இது வீரராகவன் ஏதோ கேட்டீங்க. சார் இந்த sin 180 மைனஸ் அப்படி போடுறதுக்கு 135 ஃபுல்லா மைனஸ் பண்ணிட்டா sin 45 வந்துருங்க சார். இருப்பா சார் sin 180ல மைனஸ் 135 பண்ணிட்டா sin 45 அப்படி டைரக்டா வந்துடும் சார். இவ்வளவு ஸ்டெப் போட தேவையில்லை. நம்ம என்னன்னா 135 எங்க கேட்டிருக்கான்?
அவன் என்ன சொல்லணும்னா 135 90 பிளஸ் 45 போட்டுக்கலாம். சரிங்க 105னா தான் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆனா 135 90 பிளஸ் 45 போட்டுக்கலாம். 120 வந்து 90 பிளஸ் 30 போடலாம். இல்ல 180 மைனஸ் 60 போடலாம். கழிச்சா 120 வரணும். கழிச்சாலும் கூட்டினாலும் அது மாதிரி வரணும். அப்பதான் பிரச்சனை விளையாடும். இப்ப இந்த சரி லிங்க் இருக்கு இல்லையா, நான் என்ன ஆசைப்படுறேன்னா லிங்க்ல வந்து போயிட்டு ஒரு ஒரு கொஸ்டினா பார்க்க சொல்றேன். இப்ப நான் என்ன போடுறேன்னு தெரியுதா? இப்ப அது கொஸ்டின் மட்டும் இருக்குல்ல, கொஸ்டின் என்ன பண்றேன், சார் சால்வ் அப்படின்னு கொடுத்தா ஆன்சர் வந்துடும். சரியா? நான் என்ன கொடுத்துருங்க பாருங்க, போன வாட்டி இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கணும். சால்வ் கொஸ்டின் 7 இன் லெவல் 2 அதுக்கு தான் வந்துடும். மொத்தம் 20 சம் இருக்கு. 20 சம் போட்டு படிக்கணும். சரிங்க ஒரு நாளைக்கு 20 சம் போட்டாதான், ஒரு நாளைக்கு 5 சம் 10 சம் அப்படி போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ 20 சம் போட்டுச்சா 20 சம்ல கண்டிப்பா 5 6 சம் டவுட் வரும். புரியுதா? சரிங்க அதாவது எவ்வளவு ஸ்லோவா வேணா லேர்ன் பண்ணலாம், ஆனா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்க இப்ப லாங்குவேஜ் தியரத்துல இவ்வளவுதான் 20 சம் பார்த்தனா முடியும். இப்ப நீ ஓகே கேட் சார். எக்ஸாம் நீ கேட் எக்ஸாம் எழுத போற, லாங்குவேஜ் தியரம் 3 கேட்டா 2 மார்க். அந்த மாதிரி 20 கொஸ்டின் சால்வ் பண்ணா 40 மார்க் வந்துடும். ஓகே சார். 40 மார்க் ஏதோ NIT-ல இடம் கிடைக்கும். சரியா? சரிங்க. ஸோ 20 கொஸ்டின் வந்து ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணாதான் வந்து நம்ம அடுத்த கொஸ்டின் கான்செப்ட் போகிறதுக்கு இதுவா இருக்கும். இப்ப இது இருக்கனால, AI டூல் இருக்கனால நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணி அதை டவுட் வரும்போது என்கிட்ட கேட்கலாம். சரிங்க சார் ஓகே சார். என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன்னு தெரியுதா? எஸ் சார் கேள்வி எங்க இருக்கும், கொஸ்டின் 7 எங்க இருக்கு? 11 2ல அதனால அப்படி கேட்கறேன். ஸோ 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு என்ன லீவா, ஒர்க்கிங் டேவா? லீவு தான் சார் சரி, அப்ப நாளைக்குனா ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. 20 கொஸ்டின் முடிச்சிருங்க இன்னைக்கு நைட்டே. ஓகே சரிங்க சார் சரிங்க எனக்கு கம்பெனி இருக்கு சார். சரி, பரவாயில்ல. நீ பொறுமையா போயிட்டு பொறுமையா வா. 4 மணிக்கு முடிஞ்சிடும் சார் ஈவினிங். சரி சரி முடிச்சு 4 மணிக்கு இப்போதைக்கு முடிஞ்சிடும் அதை சார். முடிச்சுட்டு அது வந்து பொறுமையா சொல்லு, பாத்துக்கலாம். ஃப்ரெண்ட் நாங்க அதுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒரு இது ப்ராசஸ் பண்றோம். சரியா? ஓகே சார். ஓகேப்பா, தேங்க்யூ.